ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து அந்த என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான சிபிடி 1க்கான ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதாவது அந்த செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரோல் நம்பர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த ஷார்ட் லிஸ்ட்டான கேண்டிடேட் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்லையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் கார்டு லிங்க் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணோடனே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட நம்பர் தான் விட்டுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி வந்து 3rd வீக் ஆஃப் அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த லிஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அக்டோபர் 3rd வீக்கில் இருக்கும். 3rd வீக்கில் எக்ஸாம்னாக்கா அதுலேருந்து ஒரு 10 டேஸ் முன்னாடி எக்ஸாம் சிட்டி சொல்லுவாங்க. 4 டேஸ் பிஃபோர் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் போனீங்கன்னாக்கா கூகுள் ட்ரைவில் தான் ஓப்பன் ஆகும் மேக்ஸிமம். அதில் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ரோல் நம்பர் கொடுங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கும். மேலும் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சிருங்க. 9487808620 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருங்க. கமெண்ட்ஸ்லையுமே தெரிவிச்சிருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 6546 ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சென்னையோட கட் ஆஃபும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னைக்கான கட் ஆஃப் கொஞ்சம் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் வந்து 70+ வந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மார்க்ஸ் அதிகமாக தான் வந்திருக்கும்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணுறப்ப வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. அதனால் கட் ஆஃப் அதிகமாகும்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சிலே தான் வந்திருக்கு. ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 74 அப்படின்னு சொல்லி அந்த லெவல் வைஸாக சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி வைஸாகவே போட்டிருக்காங்க. 69 வரைக்கும் அந்த ஓபிசிக்கு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 56, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 63, அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 70, இடபிள்யூஎஸ்க்கு 68 அப்படின்னு சொல்லி இது வந்து மினிமம் அந்த கேட்டகரி 5 போஸ்டிங். ஓகேவா? அதற்கான கட் ஆஃப் சொல்கிறேன். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி 1க்கு அன்ரிசர்வ்டில் 76 வரைக்கும் வந்திருக்கு. கட் ஆஃப் எல்லாமே நார்மல் தான். வேகன்சி கம்மின்றனால ரொம்ப அதிகமாகலாம் வந்துடல. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சிருங்க. அந்த ஸ்கோர் கார்டு லிங்க் வந்தவுடனே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவேன். தொடர்ந்து ரயில்வே பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ரயில்வே குரூப் டி மற்றும் அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான கிளாஸ் பேட்ச் வந்து நேத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் குரூப்பில் நேற்று அந்த ஃபர்ஸ்ட் வீக்கான கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல். செக்ஷன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் படிக்க வேணாம். ஜஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான். சேம் டாபிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்டடி ஜிகே புக்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர் சொல்லப்போனால் 14 மாதத்துக்கான கரண்ட் அவர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். தமிழில் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரயில்வே பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை பிடிஎஃபாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூல் எல்லாமே என்னென்னக்கு எவ்வளோ படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.